Hi all, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம ஹேண்ட் பிரிண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து A4 ஷீட் எடுத்து ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தம் ஃபிங்கரில் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணி அதோடைய பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்டோடைய தம் பிரிண்ட் எடுத்து அதே மாதிரி அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணி இன்னொரு சைடு பிரிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 தம் பிரிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஆர்ட் பீட் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளெண்டிங் ப்ரெஷ் வச்சு நான் 2 கலர்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணி அதில் வந்து லவ்ன்ற மாதிரி வேர்ட் எழுதிக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கோட்ஸ் வேணும்னா அப்படின்னா கூட நீங்கள் வந்து வேறு மாதிரி கோட்ஸ்லாம் கூட எழுதிக்கலாம். 4 கார்னர்லேயும் நீங்கள் என்ன கலர் ப்ரெஷ் பென் வச்சு நீங்கள் வேர்ட் கோட் எழுதுனீங்களோ அதே ப்ரெஷ் பென் வச்சு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கிராஃப்ட் அதில் பிளெண்டிங் ப்ரெஷ் வச்சு ஜஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நார்மல் ஆரஞ்சு கலர் ப்ரெஷ் பென் அதுக்கப்புறம் எல்லோ கலர் ப்ரெஷ் பென் வச்சு ரேண்டமாக நான் வந்து ஸ்க்ரிபிள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் 2 பேருடைய தம் பிரிண்ட்ஸ் வந்து அதில் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஃபார் எவர் இல்லை வேறு எதாவது கோட்ஸ் எழுதுனா கூட நீங்கள் எழுதிக்கலாம். தம் பிரிண்ட் எஜஸில் வந்து ஆர்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு டிசைனர் சிசர் வச்சு 4 கார்னர்ஸையும் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கிராஃப்ட்டும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேர்ட் ஐடியா என்னென்னா ஹேண்ட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 ஹேண்ட்ஸ் இருக்க மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா பெரிய ஷீட் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க கேப்பில் மெமரிஸ்ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபோம் ஷீட் எடுத்து அதை ஆர்ட் ஷேப்பில் கட் பண்ணி க்ளூ வச்சு அந்த எண்ட் ஆஃப் தி மெமரிஸில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நம்ம தேர்ட் கிராஃப்ட் ஐடியா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த் ஐடியா என்னென்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 மெம்பர்ஸ் ஒரு 7 மெம்பர்ஸ் இருக்கோன்னா அவங்களுடைய தம் பிரிண்ட்டை வச்சு அவங்களுடைய ஐடென்டிட்டியாக இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம், இப்போ வந்து ஹேர் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக வரைங்க, இல்லை கேர்லி ஹேராக இருந்துச்சுன்னா கேர்லி ஹேராக வரைங்க, ஸ்பெக்ஸ் போட்டிருந்தால் ஸ்பெக்ஸ் போட்ட மாதிரி ட்ரா பண்ணி அந்த மாதிரி ஒவ்வொருடைய கேரக்டரை டினோட் பண்ணுற மாதிரி அதை ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப் கோல்னு சொல்லிட்டு மேலே ஃப்ரெண்ட்ஷிப் போட்டுட்டு கீழே கோல்ஸ்ன்னு போட்டு நான் எழுதியிருக்கேன். அப்புறம் டிசைனர் சிசர் வச்சு எட்ஜஸ் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதில் நம்ம 4th கிராஃப்ட்டும் ரெடி. இப்போ நம்ம 5th கிராஃப்டில் வந்து ஒரு பேப்பரில் ஆர்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஆர்ட்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேரோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேரோ அவங்களுடைய தம் பிரிண்ட்ஸ் ரேண்டமாக வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு கலருன்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் ஒருத்தருக்குன்னா ரெட்டு அவங்களே தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எல்லோ ப்ளூ அந்த மாதிரி என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கலர் ரேண்டமாக யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த ஆர்ட் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் கலர் யார் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய தம் பிரிண்ட்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதேமாதிரி என்னென்ன கலர் யார் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதோட தம் பிரிண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய நேமையும் கீழே எழுதி வச்சுருங்க. நம்மளோட 5th கிராஃப்ட்டும் ரெடி. இப்போ நம்மளோட 6th கிராஃப்ட் ஃபிங்கரை வி ஷேப்பில் வச்சு அதில் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபிங்கரை பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ரேண்டமாக பேப்பரில். குவில்லிங் பேப்பரில் க்ரீன் கலர் எடுத்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி அதில் லவ்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட 6th ஐடியாவும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.